இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து எரிசக்தி, பாதுகாப்பு மற்றும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதாவது லித்தியம், கோபால் போன்ற அரிய தாதுக்கள் ஆகிய 3 முக்கிய துறைகளில் கைகோர்க்கின்றன. இந்தியா எரிசக்தி பன்முகத்தன்மை உத்தியின் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலிய LNG, நிலக்கரி மற்றும் டீசல் இறக்குமதியை விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இருதரப்பு சந்திப்பிற்கு முன்னதாக இந்தியாவின் சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய யுரேனியம் ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளும் தங்கள் எரிசக்தி கூட்டாண்மையை வலுப்படுத்த வாய்ப்புள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கு அணு மின்சாரம் தயாரிக்க ஆஸ்திரேலியா யுரேனியம் வழங்குகிறது. இதனால் எதிர்காலத்தில் மின்சார தட்டுப்பாடு குறையும். இரு நாடுகளும் தங்கள் பொருளாதார கூட்டாண்மையை தற்போதைய வர்த்தக ஒப்பந்தத்திற்கு அப்பால் கொண்டு செல்லவும், முக்கியமான தாதுக்கள், தூய்மையான எரிசக்தி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி போன்ற துறைகளில் சப்ளை செயின் உருவாக்கவும் முற்படும் நேரத்தில் மோடியின் ஜூலை 8 முதல் 10 வரையிலான ஆஸ்திரேலிய பயணம் அமைந்துள்ளது. மொபைல், லேப்டாப் மற்றும் எலக்ட்ரிக் வாகனங்களின் பேட்டரி தயாரிக்க தேவையான லித்தியம், கோபால் போன்ற தாதுக்கள் ஆஸ்திரேலியாவில் அதிகம் உள்ளன. அதை இந்தியாவுக்கு கொண்டுவர தனி பாதை அமைக்கிறார்கள். பாதுகாப்பு துறையில் பாதுகாப்பு ஸ்டார்ட் அப்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக ஒரு டிஃபென்ஸ் இன்னோவேஷன் காரிடார் உருவாக்குவதாக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விவாதங்களில் பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்புக்கும் பலத்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாட்டு ராணுவமும் இணைந்து செயல்படவும், பாதுகாப்புத்துறை சார்ந்த புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் பாதுகாப்பு கண்டுபிடிப்பு நடைபாதை அமைக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் வர்த்தகம் இன்று நேற்று தொடங்கியதல்ல. 1940, 1990கள் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா உறவு பெரும்பாலும் கிரிக்கெட் மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்போடு மட்டுமே சுருங்கியிருந்தது. பனிப்போர் காலத்தில் இரு நாடுகளும் வெவ்வேறு சர்வதேச நிலைகளை கொண்டிருந்தன. 1998இல் இந்தியா பொக்ரான் அணு ஆயுத சோதனை நடத்திய போது ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு யுரேனியம் விற்க கடுமையாக மறுத்தது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார தடைகளையும் விதித்தது. சீனாவின் ஆதிக்கம் உலகளவில், குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்த போது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தங்களுக்குள் இணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 2014இல் டோனி அபோட் பிரதமராக இருந்தபோது இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க கொள்கை அளவில் ஒப்புதல் தரப்பட்டது. அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2014 பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலியா சென்றார். சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஆஸ்திரேலிய யுரேனியம் இந்தியா வர அடித்தளம் அமைத்தது. 2020 இரு நாடுகளின் உறவு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டது. இராணுவ தளவாடங்களை இரு நாடுகளும் பரஸ்பரம் பயன்படுத்த அனுமதிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 2022 ECTA வர்த்தக ஒப்பந்தம், அதாவது எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் இந்திய பொருட்களுக்கு ஆஸ்திரேலியாவில் 96% வரி விலக்கு கிடைத்தது. தற்போது 2026 3வது வருடாந்திர உச்சி மாநாடு பிரதமர் மோடி ஆஸ்திரேலியா பயணம் மேற்கொண்டு பாதுகாப்பு பிரகடனம், முக்கியமான தாதுக்கள் நடைபாதை மற்றும் உறுதியான யுரேனியம் விநியோக ஒப்பந்தங்களை அதிகாரப்பூர்வமாக செய்துள்ளார். 1970களில் அரபு நாடுகள் கச்சா எண்ணெய் விநியோகத்தை நிறுத்திய போது உலக நாடுகள் ஸ்தம்பித்தன. அதற்கு பிறகுதான் நாடுகள் தங்கள் எரிசக்தி தேவையை ஒரே இடத்தை நம்பியிருக்கக்கூடாது, அதாவது எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் தேவை என்பதை உணர்ந்தன. இன்று எலக்ட்ரிக் வாகன பேட்டரிகளுக்கு தேவையான லித்தியம் சுத்திகரிப்பில் சைனாவிடம் 60 முதல் 70% ஆதிக்கம் உள்ளது. சைனா எப்போது வேண்டுமானாலும் விநியோகத்தை நிறுத்தலாம் என்ற அச்சம் உலக நாடுகளுக்கு உண்டு. ஆஸ்திரேலியாவிடம் உலகின் மிகப்பெரிய லித்தியம் இருப்பு உள்ளது. சைனாவுக்கு மாற்றாக ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா நேரடியாக ஒப்பந்தம் போடுவதால் இந்தியாவுக்கு தடையற்ற சப்ளை கிடைக்கும். இது இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பெரும் சாதகம். தற்போது உலகளவில் ட்ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நேஷனலிசம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேசியவாதம். செகண்ட் ஒன் China+1 ஸ்ட்ராட்டஜி, அதாவது China+1 உத்தி ஆகும்.
2026இல் உலக நாடுகள் கார்பன் உமிழ்வை குறைக்க எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் சோலார் பேனல்களை நோக்கி வேகமாக மாறுகின்றன. இதனால் லித்தியம், நிக்கல், கோபால்ட் ஆகியவற்றின் தேவை 400% அதிகரித்துள்ளது. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து அமைக்கும் PACTS ஒப்பந்தம் மற்றும் பாதுகாப்பு காரிடார் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த குவாட் நாடுகள் இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் தீவிரமாக முயல்வது உலக அரசியல் மேடையில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருந்து லித்தியம் இறக்குமதி எளிதாகும் என்பதால் இந்தியாவில் பேட்டரி தயாரிக்கும் நிறுவனங்கள், உதாரணமாக எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமர ராஜா மற்றும் எலக்ட்ரிக் வாகன தயாரிப்பாளர்களின் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா உற்பத்தி செலவு குறையும். இந்த பங்குகளின் மதிப்பு நீண்ட காலத்தில் உயர வாய்ப்பு உள்ளது. அணு மின்சாரம் மற்றும் தூய்மையான எரிசக்தி, அதாவது கிரீன் எனர்ஜி துறை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், உதாரணமாக NTPC, NPCIL, தடா பவர் லாபமடையும். உள்நாட்டிலேயே பேட்டரிகள் தயாரிக்கப்படும் போது இன்னும் 2 முதல் 3 ஆண்டுகளில் மொபைல் போன்கள், லேப்டாப்கள் மற்றும் எலக்ட்ரிக் 2 வீலர்களின் விலைகள் கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது. இது நம்ம சேமிப்பை அதிகரிக்கும்.